ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலதேவ ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். செம்ம சீனுமா, அப்படியே செம்ம சீனுமாக்குள்ள போறோம். இந்த உலகத்தில் யார் யாருக்கோ எங்கெங்கேயோ ரசிகர் மன்றம்லாம் வச்சு அப்படியே அவங்களெல்லாம் மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. குஷ்புவுக்கு கோயிலை கட்டி இட்லி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. எங்கள் திரிசா அம்மாவுக்கு ஒரு ரசிகர் மன்றம் இல்லைன்னா எங்கள் மனசு எப்படி பாடுபடும், பிராண்டுது. அதனால நேராக நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன்ட்ட போய் மனு கொடுத்து முறையிட்டோம். அவங்க பூ போட்டு ஆரம்பிட்டாங்க. மதுரையில் ஆரம்பிச்சிட்டோம்னு குதூகலிக்காங்க. இப்போ இந்த பக்கம் ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சாச்சு. அந்த பக்கம் ஐயா என்ன பண்றாரு பார்த்தா, வண்டி எடுத்துட்டு விருட்டுன்னு போய் எல்லா கம்பெனியும் ஏறி இறங்கி ஒழுங்கா வேலை நடக்கணும், ஒழுங்கா சம்பளம் கொடுக்கணும், ஒழுங்கா லீவ் விடணும், இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சடக்குன்னு சொல்லலாம், இதெல்லாம் நல்லா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சீமான டப்புனு உள்ள வராரு. என்னடான்னு பார்த்தா, நீங்க போய் ஏறி இறங்குறீங்க, கொடையை பிடிச்சி போறீங்க, அங்க போய் டாட்டா கட்டுறீங்க, அதெல்லாம் ஓகே. பள்ளிக்கரணை ஏறி பப்பரப்பான்னு இழிச்சு கிடக்குது, அங்க போய் இறங்கி நடக்கிறது. இந்த பக்கம் கிருஷ்ணா நதி வர்றதுக்கு கால்வாயில கடகடான்னு கிடக்குது, அங்க இறங்கி நடக்கிறது. அதை விட்டுவிட்டு டாட்டா கட்டுறடவா போடா எப்படி அப்படின்னு பிரகாஷ்ராஜ் செயல கேட்காரு. பதில் சொல்லுங்க. எல்லாத்தையும் ஆய்வு செய்கிற முதல்வர் இந்த பள்ளிக்கரணை ஏரிக்குள்ள இறங்கி நடக்கலாமே, அந்த குப்பைமேட்டில் ஏறி நின்று அப்படி இப்படி பார்க்கலாமே. இல்லை பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டி வெளி அதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உடை வச்சிருக்காப்ல. அந்த காஸ்டியூம் டிசைனரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான். எப்படி இருப்பாரு இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு படமா இருந்தே பதறாப்ல காமராஜ் படமா இருக்கும்போதே பதறாப்ல. ஐயோ அதுல இந்த ஓமந்தூரார் குமாரசாமி அப்படின்னு. நமக்கு ஒண்ணுதான் இருக்குது, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. களமும் காலமும் நம்ம கையில தான் இருக்குது. ஜோசப் விஜய் இல்ல, ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல. என்ன சொல்றாப்ல? ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் நினைச்சுக்கிருவ, ஜோசப்னா அவரை நினைச்சுப்ப. ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல. எப்படி சொல்றாப்ல? வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான். இதெல்லாம் அவ்வளவு பெரிய படை இல்ல, இதெல்லாம் ஒரு பம்பரம். சுத்தணும்னு வேகமா சுத்தும், எங்க ஆணி இருக்குன்னே தெரியாது. திடீர்னு கிருவிருன்னு அங்க போய் டொப்புன்னு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆக்கரோட அப்படி நிக்கணும். அப்ப மண்டை சுத்தி அப்படி விழுகும் போது ஒற்றே போட்டு ரெண்டா பொழக்கணும். குழந்தைகள்ல இருந்து அரசியலை கொண்டு வரணும் நான் நினைச்சு பசங்கிட்டெல்லாம் கொண்டே பேசினா, பள்ளியில படிக்கணும், காலேஜில் படிக்கணும், இங்க அரசியல் பேசப்படாது, அங்க பேசப்படாதுன்னு திராவிட கட்சிகள் என் கையையும் வாயையும் கெட்டி போட்டு கடைசியில் இன்னைக்கு என்ன ஆயிப்போச்சு, யார் யாரெல்லாம் வந்து நிக்க, கடைசியில் அவங்களை எதிர்த்து நான் நிக்க, இப்படி அரசியல் இப்படி போகுதே, வேதனையா இருக்குங்க. இந்த திராவிட கட்சிகளின் தீமை இப்படி விளைஞ்சு நிக்குது. அரசியலை கற்பிக்கல, அரசியல்னா என்னன்னு தெரியல, படிப்பிக்கல. எந்த மாநிலத்தில் சினிமா இல்ல, எந்த மாநிலத்தில் திரைப்படம் இல்ல? கேரளாவில் இல்லையா, மேற்கு வங்கத்தில் இல்லையா, இல்லை எங்க இல்ல, மகாராஷ்டிரா இல்லையா? இன்னும் சல்மான் கான் ஷாருக் கானை விட நடிகன், மம்முட்டி மோகன்லாலை விட நடிகன். அவன் நடிகனா பார்ப்பான், தலைவனா பார்ப்பான். பிரேம் நசீர் பெரிய நட்சத்திரம்டா, 500 படம் நடிச்சவரா, ஆசியாலே 500 படம் நடிச்ச கலைஞன். காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு, மேடையில் பேசிட்டு இருக்காரு. ஒருத்தன் எந்திரிச்சு கட்டப்படி குடிச்சிட்டு உட்கார சொல்ல பண்ண ஒருத்தர் அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா? அதான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன், அவரை உட்கார சொல்ல, அவரை பேச சொல்லுட்டான். இங்க என்ன வேலை புரியுதா அவனுக்கு? அவர் பெரிய நடிகர், அதனாலதான் சொல்றேன், அவரை இருக்க சொல்லி இவரை பேச சொல்லுட்டான். இவங்க எங்க ஆரம்பிச்சாங்க தெரியுமில்ல? பள்ளி கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு தடையை போட்டவன்
சினிமாவை பேசக்கூடாதுன்னு தடையே போடல. இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றிவிட்டார்கள். கடவுளை விமர்சித்த இவர்கள் கதாநாயக வழிபாட்டை போற்றிவிட்டார்கள். அதான் சிக்கல். இப்போ வந்தே மனோலாம் முதல் படத்தில் நடிக்கும் போது நாடால வந்த மகராசா பாட்டு போடுறான். இப்போ அடுத்து ஒவ்வொருத்தனா கிளம்பி வருவான்ல. இப்போதான் நம்ம ஐயனார் அருவா, கற்பனை சாமி அருவாலாம் நமக்கு தேவைப்படுது. அதுக்குள்ளே ஏதாவது ஓட்டை போட்டு நாட்டை காப்பாற்ற பார்க்கணும். சடன்னு ராஜ்மோகன் ஐயாவுக்கு கோபமா வருது. சினிமால இருந்து வந்தா நீங்க கேள்வியா கேட்பீங்களா? நீங்களும் அங்க இருந்து தான் வந்தேன்னு மறந்துடக்கூடாது. எம்ஜிஆர் எங்க இருந்து வந்தாங்க, ஜெயலலிதா எங்க இருந்து வந்தாங்க, இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் இருக்கா அப்படின்னு கேட்கார். அண்ணன் மைக்க பிடிச்சு மலமலன்னு சொல்வார்ல பதில். சீமான் அவர்கள் பேசும்போது நடிகர் கூட்டத்தின் பின்னால் போகிற கூட்டம்னு சொல்லி பேசியிருக்காரு. நடிகருக்கும் தலைவருக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அவரே சினிமா துறையில இருந்து வந்தவர் தான். இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாரு, பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் யாரு, புரட்சி தலைவி அம்மா யாருங்க? திரையில் மட்டுமே நடிக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர். அப்படியே சடக்குன்னு சொல்றாங்க. தண்ணி வரல, காவேரியில தண்ணி பேசல, தண்ணியை கேட்கல, வைக்கல, என்ன கேட்கல பத்தியலா? எங்க ஐயாவை நீங்க அப்படியே கேள்வி கிடைக்கிற தொடுத்திய வான்மலையே கண்ணீர் விட்டு அழுது பலமளமலம் தண்ணி பாஞ்சு வருது இல்ல, அதுதாங்க எங்க ஐயாவுக்கு இயற்கைக்கும் உள்ள இணைப்புங்காகலாம். இயற்கைக்கு நன்றி. நம்ம நன்றாக மழை பொழிந்து காவிரி பெருக்கெடுத்து தமிழ்நாட்டை தொட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பலரும் பல விஷயங்களை திட்டமிட்டிருந்தாலும் கூட மனிதர்களை வீழ்த்தி இயற்கை வென்று விட்டது. இயற்கைக்கு இந்த நேரத்தில் நன்றி. அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எப்படிப்பட்ட பிரச்சனையும் இயற்கையாக அந்த மழைப்பொழிவு மூலமாக எப்படி சரியாகிறதோ, இந்த மழைப்பொழிவை அதிகப்படுத்தக்கூடிய காலநிலை மாற்றத்தை உள்வாங்கிய செயல் திட்டங்களை கொண்டு வரணுங்கிறத நம்ம சடக்குன்னு ஒரு ஐயா வந்து முட்டுக்கட்ட ஓடுறார். யாரு? வீரவாண்டி ஐயா. தம்பி, இயற்கை எண்ணெயும் நீங்களும் ஒத்து போன நினைச்சிருக்கீங்களா? இயற்கை எண்ணெய் ஒத்து போனது கர்நாடகாவில். அங்க கொட்டி தீர்த்ததுனால டேம் உடஞ்சிருச்சுன்னா என்ன செய்யணும் பயந்து போய் திறந்து விட்டா அது ஓடியாரு. உங்களுக்காக இல்ல, லைட்டா மண்டையில ஏத்திக்கோங்க. இயற்கையின் கருணையால் இப்பொழுது மழை பொழிகிறது. அணைகளுக்கு ஆபத்து என்கிற காரணத்தினால் நீரை திறந்து விடுகிறார். தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்ற அல்ல, நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலை ஏற்ற அல்ல. எனவே இது நல்ல முறை அல்ல. இது வெறும் குடிநீர் பிரச்சனை அல்ல, இரு மாநிலங்களின் உறவு சம்பந்தப்பட்டது, நமது தொன்மையான நட்பு சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் லட்சக்கணக்கான கன்னட மொழி பேசுகிற, தெலுங்கு மொழி பேசுகிற, கேரள மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு குடும்பம் போல் வாழ்கிறோம். எனவே நீர் அனைவருக்கும் தேவை. தமிழ்நாடு எப்பொழுதுமே பெங்களூரின் குடிநீர் தேவைகளை கணக்கில் கொள்ளாமல் இல்லை, அதை நாம் மதிக்கிறோம். ஆனால் நீர் போதுமான அளவு நீர் இருக்கிறதே இல்லை என்கிற கர்நாடக அரசின் அந்த வாதங்கள் ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டிற்குரிய தண்ணீர் நெருக்கடி காலங்களில் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி வழங்க வேண்டும் என்பதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்கிறது. கர்நாடகாவில் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் போல் தமிழ்நாட்டிலும் அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்ட வேண்டும். அதில் ஒருமித்த கருத்து வராது, எனவே நாங்கள் கூட்டவில்லை என்று சொல்லப்படுகிற கருத்து ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஒரே கருத்தில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று, நீதிமன்ற தீர்ப்பை அமலாக்க வேண்டும் என்று. எனவே தமிழ்நாடும் இதில் ஓரணியில் ஒற்றுமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்த்துவதற்கு, சட்டத்தின்படியான நமக்குரிய நீரை பெறுவதற்கு அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் கூட்ட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே நயினார் ஐயா வராரு. ஒரே ஒரு போன் போட்டா என்ன, உங்களுக்குன்னு குறைஞ்சா வச்சு உங்களுக்குன்னு எஸ்டிடிக்கு காசா வாங்குறாங்க. சடக்குன்னு கர்நாடகா போன் போட்டு எங்க கூட தர கூட்டணியில் இருக்க தண்ணியை மடக்குன்னு திறந்து விட போன் போட்டா என்ன? ஏன் டிஎம்கே கோர்ட்டுக்கு போகுது? காவிரி அணை எதுக்கு இருக்கு? என்னென்னமோ பேசுறார் மனுஷன். யாராவது அவரை ஆத்துப்படுத்துங்க. ஒரு விஷயத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு, அந்த உத்தரவுப்படி காவிரி நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டு சொல்ற கேளுங்க, அது முடிவு கொடுத்தாச்சு. திருப்பி சுப்ரீம் கோர்ட்டு போனீங்கன்னா, அதாவது இது திறந்து விட சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு போனா இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் நம்பர் ஆகி என்னைக்கு வரும்? இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைக்கு அமைச்சராக 2 பேர் இருக்கிறாங்க. கர்நாடகத்திலும் காங்கிரஸ் கட்சி இருக்கு. நமது முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக, அவர் நண்பர் தான், கூட்டணி கட்சியில் இருக்காங்க, அவங்கள பேசி போன்ல பேசினாலே போருமே. இதுக்கு யாரும் சுப்ரீம் கோர்ட் போக வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை.
ஒரு மனுஷன் ராத்திரி பகலுமா உட்கார்ந்து சாப்பிடாம கொள்ளாம யோசிச்சு இந்தியாவை எப்படி சர்ன்னு மேல தூக்கி கொண்டு போய் நிறுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் ஐயா தண்ணியா காணோம், ஐயா தண்ணியா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஐயா வாங்க அப்படின்னு சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தண்ணி வந்து கொடுக்கறதா பிரதமர் வேலையா அப்படின்னு கொந்தளிக்காருங்க. நாங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இவர் தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி? ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே இல்ல சொல்ற கேளுங்க. சுப்ரீம் அத்தாரிட்டி சொல்லி அவங்கெல்லாம் சொல்லி தான் இப்பொழுது வந்து நமக்கு பிரச்சனையை முடிச்சு திறந்து விடணும், அவ்வளவுதான். அது காவிரி நதிநீர் ஆணையம் தான் முழுக்க டைரக்ஷன் கொடுக்கும். அந்த டைரக்ஷன் தான் அந்த மாநில அரசு செய்யணும். பாருங்க தம்பி, நீங்க நடத்துற ஆட்சி சரியே கிடையாது. நாங்க தன்னால மல்லு கட்டி கோர்ட்ல போய் ஐயா சாமின்னு வாதாடி கீதாடி எல்லாம் கொண்டு வந்து லட்டு மாதிரி கையில கொடுத்தா அதை பூந்தி மாதிரி பொலவளவான்னு உதுத்துட்டு நீங்க வேட்டுக்கு அங்கிட்டு கூடி லாத்திக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம், நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு எடப்பாடி ஐயா ஏகத்துக்கும் கத்துறாருங்க. பதில் சொல்லுங்க அவரை. மிகுந்த வேதனை அளிக்கின்றது. இதற்கு முன்பு இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியா இருந்தாலும் சரி, காவிரி நதி பிரச்சனையோ மேகதாது பிரச்சனையோ வருகின்ற பொழுது அனைத்து கட்சி தலைவர்களை கூட்டத்தை கூட்டி, விவசாய சங்க பிரதிநிதிகளுடைய கூட்டத்தை கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு சட்ட வல்லுநர் மூலமாக சட்ட ரீதியாக உச்ச நீதிமன்றத்தில் சந்தித்து இன்றைக்கு காவிரி நதி பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நாங்கள் தீர்ப்பை பெற்றோம். அந்த தீர்ப்பை கூட இந்த அரசு காப்பாற்ற முடியாத ஒரு நிலையிலே இருக்கின்றது என்பதுதான் வேதனையான விஷயமாக. கர்நாடகத்துல வந்து அனைத்து கட்சிகளை கூட்டுறாங்க, ஆனா இங்கே கூட்டவில்லை. ஆமா, அங்க இருக்கிற அரசாங்கம் அரசியல் கட்சி தலைவர்களை மதிக்கின்றது, அங்க இருக்கின்ற விவசாயிகளை மதிக்கின்றது. இங்க இருக்கின்ற அரசாங்கம் செயல்படுவதா என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு எந்த அனுபவமே கிடையாது. கட்சி ஆரம்பிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 2.25 வருஷம் தான் ஆகுது. காவிரி நதியின் பிரச்சனை முழுமையா எதுவுமே தெரியாது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, எனது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, இந்த காவிரி நதி பிரச்சனைக்கு எவ்வளவு போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதோட பல அரசியல் கட்சி தலைவர்களும் காவிரி நதிநீரை பெறுவதற்கும் மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று எதிர்ப்பு குரல் தொடர்ந்து பல ஆண்டுகளாக இன்றைக்கு நாம் போராடி வருகின்றோம். அதையெல்லாம் வரலாறு தெரியாத ஒரு ஆட்சி தான் இந்த ஆட்சி. அப்படியே நம்ம புன்னகை அரசன் அரசியல்ல டிடிவி ஐயா வராரு. ஐயா எடப்பாடி ஐயா இருக்காரு, முன்னாள் முதல்வர். ஸ்டாலின் ஐயா முன்னாள் முதல்வர் இருக்காங்க. ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தவர். துரைமுருக ஐயா மூத்த அரசியல்வாதி இருக்காங்க. நீர்வளத்துக்கே அப்படியே சரசரன்னு பதில் கொடுக்குறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ஆலோசனை கேட்டு பேசி பெருக்கி கொண்டு போடுமா இல்லையா? அதை விட்டு யாரையும் கூப்பிட மாட்டேன், ஆனா எல்லாருக்கும் பொறுப்பு இல்லை, இதை மட்டும் பேச தெரியுது உங்களுக்கு அப்படின்னு அவர் வாட்டுக்கு ஏகத்துக்கு அடிச்சு தள்ளுறார். தமிழக அரசின் செயல்பாடு ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. கடந்த 60 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருந்த திராவிட அரசாங்கங்களில் மூத்த அமைச்சர்களாக இருந்தவர்கள், குறிப்பாக துரைமுருகன் போன்ற நீர்ப்பாசனத்துறையில் நீண்ட நாள் அமைச்சராக இருந்தவர், அதுபோல திரு முன்னாள் முதலமைச்சர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள், திரு இபிஎஸ் அவர்கள் மற்றும் கடந்த 40-50 ஆண்டு காலமாக பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர்களாக இருந்தவர்களின் அனுபவங்களை அவர்களோடு ஆலோசித்து பெறுவதன் மூலம் நமது ஜீவாதார பிரச்சனை ஆகிய காவிரி பிரச்சனையில் இன்னும் சிறப்பாக முன்னெடுக்க முடியும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் விவசாயிகளின் எண்ணம். அதை இந்த அரசாங்கம் சவியாமல் தவிர்ப்பதற்கு காரணம் ஆட்சி அமைப்பதற்கே அவர்கள் செய்த தில்லுமுள்ளுகள், களவாணித்தனங்களால் திமுக தலைவரையும் அதிமுக பொதுச் செயலாளரையும் சந்திக்கவே கூட அவர்களுக்கு தயக்கம் இருக்கலாம். அதுபோல எதிர்க்கட்சிகளை சந்திப்பதற்கு தயக்கம் இருக்கலாம். அதனால தள்ளி போடுகிறார்கள். ஆனால் இது தவறான ஒரு முன்னுதாரணத்தை வருங்காலத்தில் ஏற்படுத்திவிடும் என்பதுதான் எனது கருத்து. தம்பி உங்ககிட்ட சுத்தமான இதை எதிர்பார்க்கல தம்பி. நீங்க ஜனநாயகத்தை அப்படியே மேம்படுத்துவேன்னு தோண்டி புதைச்சிரே ஓடிருக்க. வீரமணி ஐயாவுக்கு கோவம் வருது. நானே வயசானவன் எவ்வளவு துடிப்பா எந்திக்கிறேன், நீங்க ஒரு யங்ஸ்டர், நீங்க துடிச்சு எந்திக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஐயா கேட்காரு. ஆமா, அனைத்து கட்சிகளும் தமிழ்நாட்டிலே ஆளுங்கட்சியை தவிர எல்லாமே
அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள் என்று முதலமைச்சரிடம் திரும்ப திரும்ப வேண்டுகோள் விடுக்கிறார்கள். ஆனால் அவரோ நேரில் சந்திப்பதனாலே எந்த விதமான பலனும் இல்லை. ஏற்கனவே பெற்ற கசப்பான அனுபவங்கள், பெருளவிற்கு பேச்சுவார்த்தைகளால் இந்த பிரச்சனை தீராது, தீர்க்க முடியாது. நம்முடைய உரிமை, நாம் கேட்பது சலுகை அல்ல, உரிமைதான் என்பதை வலியுறுத்த வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாடு ஒன்றுபட்டிருக்கிறது என்று காட்ட வேண்டும். அதற்காகவே அனைத்து கட்சி கூட்டத்தையும் கேட்டு அதன் மூலமாக முதலமைச்சர் தன்னுடைய கருத்தை சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்ற கருத்திலே எதிர்க்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை மேகதாது அணை பிரச்சனையை தடுக்கவும், காவிரி நதிநீர் பங்கீடு என்று சொல்வதை உரிய முறையில் செய்யவும் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதற்கு திட்டவட்டமாக பிடிவாதமாக நாங்கள் கூட்ட மாட்டோம் என்று ஆட்சியாளர் இருப்பது சரியான ஜனநாயக முறை அல்ல. அப்படியே உதயநிதியை பொறுத்து பார்த்தாரு. இது வேலைக்காது, வாங்கல்ல தஞ்சாவூருக்கு போகும் சொல்லி வண்டியை கட்டி போய் அங்கே இருக்க ஆளுகளையும் சேர்த்துக்கிட்டு தண்ணியை கூடு காவேரியில் தண்ணியை கூடு, விளையவை நெல்லப்பூரா விளையவை போராட்டமாக பண்ணுறாங்கல்ல. இங்கே போராட்டம் பண்ணுறாங்க அரசை கண்டிச்சு. இங்க வாரியா, நான் ஏன் வழக்கு போட்டேன், எதுக்கு வழக்கு போட்டேன்? நாங்கள் ஆட்சியில் 5 வருஷம் இருந்தோம். 12ஆம் தேதி பட்டு தண்ணியை திறந்தா தண்ணி ஜர்ரு வந்துச்சு, கடமடை வரைக்கும் போச்சு, நெல் விளைஞ்சிச்சு, ஏகபோகமாக இருந்துச்சு. இப்போ தண்ணியும் திறக்கல, கடமடைக்கும் போல, நெல் விளையல, கோவம் வருமாறாதா? அதனால தான் கேஸை போட்டேங்காரலா. திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வழக்கு தொடர்ந்துருக்கு. கடந்த 5 வருஷமா ஏன் வழக்கு தொடரலன்னு இப்படி ஒரு அறிவாளி அமைச்சர் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எதற்கு வழக்கு தொடரணும்? 5 வருஷமா தண்ணி ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தது, வழக்கு தொடரல. இப்போ தண்ணி வரல, வழக்கு தொடர்றதுக்கான பக்கம் உங்களுக்கு இல்லை. அதை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நாங்க, நம்முடைய தலைவர் விவசாயிகளுக்காக இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதற்கு தீர்வு காண்றதுதான் ஒரு நல்ல அரசினுடைய அழகு. அதை இந்த அரசு செஞ்சிட்டு இருக்கா. அதற்கு எதிர்மாறா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதுல இருந்து மக்களை எப்படி டைவர்ட் செய்யறது அப்படின்னு தான் தினமும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சடக்குன்னு இன்னொரு விஷயம் சொல்றாரு. காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் சத்தம் காட்டாமல் இருக்கு தமிழ்நாடு. 4 மணிக்கு மேலே பார்த்தா அந்த மேலே போறார், இந்த குடையை பிடிச்சிட்டு போறார், அந்த வண்டியை பிடிச்சிட்டு போறார், சட்டுன்னு ரீல்ஸா தட்டி விட்டு அதுக்கு கீழே வண்டையா எல்லாரும் போட்டு சத்தம் போட என்னையா நடக்குது இந்த நாட்டில்ன்ற மாதிரி எங்களுக்கு கேள்வி எழுதுங்கார். 2 நாட்களுக்கு முன்பு இந்த காவிரி பிரச்சனை எல்லாரும் பேசிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முந்தளிச்சிட்டு இருக்கு. முதலமைச்சர் என்ன பண்றாரு? நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சோட்ட இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆட்சியில நம்ம கொண்டு வந்த செயின்ட் கோபேன் கம்பெனியில தொழிற்சாலையில போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்றவரு சொந்தமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதை ஆய்வு பண்றாருன்னா அது நல்லது, அழகா இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா தொடர்ந்து நாம முதலமைச்சரா, நம்முடைய தலைவர் முதலமைச்சரா இருந்தப்போ என்னென்னலாம் தொடங்கி வச்சாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் கூட ஒரு மீன் பார்த்தேன், இவர் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் 101 அடி மேல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணும்போது பாக்குறாரு சென்னை முழுக்க அத்தனை திட்டங்கள் தெரியுது. அவர் மைண்ட் வாய்ஸ், ஏன்பா எனக்கு ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு பண்ணி வச்சிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு, அப்படி ஒரு மீன் பார்த்தேன். இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கிறாரு.
மேடை வந்தா மட்டும் பேசுதிய, அதுவும் டிஎம்கே அப்படின்னு பேசுதிய, மற்ற நேரம் ஒன்றும் பேச மாட்டேங்க. எப்படியாவது உங்ககிட்ட இருந்து பாசாக்காங்கிற வார்த்தையை வாங்கலான்னு பார்த்தா அது வரவே மாட்டாங்க. எங்கேயோ கொண்டே ரெங்குப்பட்டியில் ஒளிச்சு வச்ச மாதிரி ஒளிச்சு வச்சிருக்கிய, இது என்னத்துக்கு அப்படின்னு கொக்கி ஓடுறார். இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸுடைய தயவு வேணும். அதனால கர்நாடகா காங்கிரஸ் அரசை கேள்வி கேட்க துப்பு இல்லை, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு. அதே மாதிரி ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டா பிரச்சனை வந்துடும். ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் அவரோட வாயிலிருந்து பாஜகன்னு ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய தைரியசாலி. அது மட்டும் இல்லை, நேற்று மேகதாது பிரச்சனையில் ஒன்றிய பாஜக அரசு ஒரு தலைபட்சமாக செயல்படுதுன்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லிக்கு போராட போயிருக்காங்க. நம்முடைய விவசாயிகளை மகாராஷ்டிரா காவல்துறை பாதியில் வழிமறிச்சு, நாக்பூரில் ரயில வழிமறிச்சு பாதியில் அவங்களை இறக்கி விட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இதை கண்டித்து நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. அனைத்து எதிர்க்கட்சிகளும் அறிக்கை விட்டோம். இதை பற்றி முதலமைச்சர் வாய் திறக்கலை. ஏன்? மகாராஷ்டிரா நடக்கிறது பாஜக ஆட்சி. அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. நீங்க சாமி கும்பிட போனா செவனேன் போய் கும்பிட்டு லட்டக்கிட்ட வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அதை விட்டு பட்ஜெட்டு கொண்டே திருப்பதியில் வச்சு தான் கும்பிடுவே. இதெல்லாம் என்ன கொஞ்சமாச்சும் இதாக இருக்கா உங்களுக்கு? யோ இப்போ கோயிலில் கொண்டே பட்ஜெட் பேப்பர் வச்சு கும்பிட்டு இப்படி தான் பண்ணணும்னு சொன்னா இப்போ என்னங்க மந்திரி என்ன போங்கன்னு விரக்தியை வெளிப்படுத்துறாருல. நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருள மாதிரி ஓடுறாரு, தலை தெரிச்சு ஓடுறாரு. எந்த கேள்விக்கு பதில் கிடையாது. வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர்? வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இந்த அரசுடைய லட்சணம், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய லட்சணம். எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க? திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டுக்கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இப்படி மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. அடுத்து ஒரு அண்ணன் ஓடியாராரு, அண்ணாச்சி நீங்கள் ரொம்ப டாப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட ஒரு போட்டோ எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறது முடியாது. போட்டோ எடுத்துறவங்க போட்டோ எடுக்கலை, சரியாக உழுகலை. அதுக்குள்ளே அண்ணாச்சி துண்டை கட்டிட்டாரு. திருப்பி துண்டை போடுங்க, இன்னொரு வாட்டி நல்லா எடுப்போம் சம்முன்னு அப்படி இப்போ துண்டை போட உடனே சம்முன்னு எடுத்து விட்டார்லா. அவர் அங்கய்யா அங்கங்கே கத்தி நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. இங்கே வாங்க எல்லாம் சேர்ந்து மனுவை கொண்டாங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டு நேராக சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்து வாதாடிட்டு வந்து ஜெயிச்சுட்டு வந்துருக்கு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அப்படியே பாருங்க, நம்ம தீரன் சின்னமலையா இருக்காரு, அவருக்கு மாலை ஓட்டு மரியாதை ஒன்று எல்லா கட்சியிலும் ரெடி ஆகி போயிட்டு இருக்கு. ஆனால் வழக்கம் போல நம்ம ஆளுங்க கதவை மூடிட்டு உள்ள உட்காரச்சுன்னா உள்ள உட்காரதில்ல, அப்படியே ஜன்னல்ல ஏறிக்கிட்டு குய்யா பொழியா கத்துறது, வண்டி மேலே ஏறி உட்காரது, வண்டி நேராக போகிற வண்டியை சிஞ்சு கிஞ்சு இப்படி ஆட்டுறது, அதுக்கப்புறம் கிரிச்சுன்னு இது பண்ணுறது, ஒரு வண்டியை பக்கத்தில் வர விடுறதில்ல. ஏன் இப்படி பண்ணுறீன்னு அவையிலே வந்து கேப்பாக விட்ருக்கு. அப்படியே சீமான் வரார். அவர் ரொம்ப நாளாக இருந்த இதெல்லாம் ஆதங்கத்தெல்லாம் எடுத்து தள்ளி விடுறார். மண்ணை காக்கணும், மக்களை காக்கணும், மொழியை காக்கணும், கலாச்சாரத்தை காக்கணும், பண்பாடை காக்கணும், இப்படி ஏகப்பட்ட காக்கணுங்கிற விஷயம் இருக்குது. ஆனால் யாருக்கும் அந்த பொறுப்பு இல்லை. எல்லாரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக என்கிட்ட கொடுத்துருக்காங்க. மண்ணை, மக்களை, மொழியை, இனத்தை, கலாச்சாரத்தை அனைத்தையும் காத்து தீர்ப்பான் இந்த சீமான். வர்ற எலெக்ஷனில் பாருங்க. உணர்வு எழுச்சியோடு இந்த நிலத்திலே தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் மீட்சிக்காக, எழுச்சிக்காக, அதன் மேம்பாட்டிற்காக
மண்ணை, மக்களை காக்க, நிலத்தை, வளத்தை காக்க ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை, போரை முன்னெடுத்து வருகிறோம். எந்த நோக்கத்திற்காக எங்கள் முன்னவர்கள் போராடி இந்த மண்ணிலே தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தார்களோ அதே நோக்கத்தையும் கனவையும் கொண்டுதான் அவர்கள் பிள்ளைகள், அவனுடைய வாரிசுகள் இந்த களத்தில் இன்றும் நின்று கொண்டிருக்கிறோம். வீர பெரும்பாட்டன் தீரனுக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் வீர வணக்கத்தை செலுத்துகிற இந்நாளில் நாங்கள் ஒரு உறுதியை ஏற்போம். தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் உலகில் தலை சிறந்த நாடாகவும் தலை சிறந்த இனமாகவும் தமிழ் பேரினத்தையும் தமிழர் தாயகத்தையும் உயர்த்துவோம், மாற்றுவோம் என்கிற உறுதியை எங்கள் பாட்டன் மீது உறுதியிட்டு ஏற்கிறோம். டப்புனு மைக்க பிடிச்சார் அண்ணாமலை அண்ணாச்சி. ஒரே ஒரு விஷயத்தான் சொன்னார், வாடகைக்கு வாயை விட்டு பிழைப்பவர்கள் பிழைத்து போகட்டும், நாம் செயலில் இருப்போம். போன மாதம் நம்ம என்ன பண்ணோம், போதையை ஒழிப்போம்னு மாநாடு போட்டோம். இந்த வட்டம் வாய்க்கால காப்போம், அடுத்த வட்டம் மரத்தை காப்போம். ஒன்று காத்துக்கிட்டே இருப்போம் 2 வருஷத்துக்கு. கவலையை விடாது. எங்க ஒரு அரசியல் மேடை போடுவது ரொம்ப ஈஸியான வேலைங்க. பணம் கொடுத்தா யாரு வேணாலும் மேடை போடலாம், மைக்கில் யாரு வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். முதலமைச்சர் சரியில்லைன்னு 1 மணி நேரம் பேசலாம், முதலமைச்சர் சரியா பண்றாருன்னு 1 மணி நேரம் பேசலாம். வாடகை வாய்கள் எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி பேசலாம். அப்படித்தான் நீங்க அரசியல்வாதிகள் மாறிட்டாங்க. அந்த அரசியல் நமக்கு வேண்டாம் என்பதற்காகத்தான் கள அரசியலுக்கு நம்ம வந்துடும். நம்முடைய நோக்கம் எல்லாம் இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரி, அவன் சரி, யாரு வேணாலும் சொல்லலாம். நாம அந்த வேலையை செய்ய போவதில்லை. நாம எடுத்துக்காட்டாக ஒரு பணியை எடுத்து செய்யணும். போன மாதம் ஜூலை மாதம் மட்டுமே போதைக்கு எதிரான விழிப்புணர்வு தமிழகத்துல நம்முடைய தன்னார்வ நண்பர்கள் 602 இடத்துல நிகழ்ச்சி பண்ணிருக்காங்க. ஏதோ ஒரு நிகழ்ச்சி பண்ணிருக்காங்க 602 இடத்துல. கிட்டத்தட்ட போன மாதம் மட்டுமே மே மாசத்துல ஏதோ ஒரு விதத்துல நம்ம 40 லட்சம் பேருக்கு தொட்டிருக்கோம் தமிழகத்துல. ஏதோ ஒரு விதத்துல ஸ்கேட்டிங், ரன்னிங், மராத்தான், வீட்டுக்கு போய் பிளட்ஜ், ஆன்லைன்ல பிளட்ஜ் எடுத்தவங்க நமக்கு அதாங்க வேணும். எஸ்பி வேலுமணி என்னாச்சுக்கு ஏக வருத்தம் என்னன்னா, நாங்கள் சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேங்கார். இன்ன வரைக்கும் கேட்க மாட்டேங்கார், கண்டுக்கிறே மாட்டேங்கார். எங்களை மட்டும் நீங்கள் வந்து பதவி ஏற்றுக்கோங்கார். எங்களை நம்பி இருக்கிறவங்ககிட்ட எல்லார் பதவியும் பிடிக்கிட்டார். நாங்கள் என்ன கேட்குறோம், சின்னம்மாவை சேருங்க, டிடிவையா சேருங்க, எல்லாம் ஒத்துமையாக இருந்து ஒன்றா இருந்து குலா ஓட்டு பொங்க வைப்போங்க கேட்காரா அவரு. நான் மட்டும் தான் நிற்போங்காரு. வருத்தமாக இருக்குங்கார். நாங்கள் வந்து எல்லாத்துக்குமே அந்த எல்லா பழைய பதவிகள் அப்படி தொடர்ந்து சொல்லி இது சொன்னதுக்கு நாங்கள் கேள்வி சார் அவர் வந்து இதுவரையில் அது பண்ணல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் நாங்கள் வந்து பொதுக்குழு கூட்டி தோல்வியை பற்றி ஆராய்ச்சி சொல்லியிருக்கோம். அதே போல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் நாங்கள் ஒரு கமிட்டி போடணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி பல கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கோம். தோல்வியை பற்றி ஆராய்ச்சி அதெல்லாம் எதுவுமே இதுவரை செய்யலாம். அதே போல இப்ப பாத்தீங்கன்னா பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை இன்றைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கு 200க்கு மேற்பட்டவர்களை இன்னைக்கு மீண்டும் தொடர்ந்து டெய்லி நீக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக கட்சி பலப்படுத்த வேண்டும். பிரிந்து போனவர்கள் இந்த கட்சியில் நிறைய பேர் நீக்கிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்படி அவங்களுக்கு தெரியும். முன்னாடி சொன்னோம் நம்முடைய மாண்புமிகு சின்னம்மா பத்திகா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்தணும். இன்னும் பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் சேர்த்தணும் போட்டு நானும் இதெல்லாம் சேர்த்து கட்சியை பலப்படுத்துவோம். இதெல்லாம் நடைபெறல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எப்பவே போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு திரும்ப அந்த அறிவிப்புல வந்து எனக்கு வந்து துணை பொதுச் செயலாளர்னு சொல்லி போட்டு அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கே நாங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு எப்ப அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றி பழையபடி அந்த பொறுப்புகள்லாம் வழங்கி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தாரோ அப்பதான் எங்களுக்கு மற்ற பொறுப்புகள் கொடுத்த பழைய பொறுப்புகள் எல்லாம் அறிவிக்க நாங்கள் ஏற்றுக்கணும் சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தோம். அது தொடருது. ஏன்னா இதுக்கு வந்து நாங்கள் பதில் கேட்டீங்க, என்னால் பதில் சொல்ல முடியல, கூட்டத்தை சொல்ல முடியல. அதுக்கு தான் இங்கே கேட்டீங்க, சொன்னோம், பதில் சொன்னோம். முந்தையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்க 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 அப்படின்னு வர்றவங்கள வரவேற்கிறதுக்கு ஆட்கள் வீடு நிறையா இருக்கும், கூப்பிடுவாங்க வாய் நிறையா. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாங்க உட்காருங்க அப்படின்னு அப்பா ஒரு பக்கம் செல்ஃபோனை பார்த்துட்டு இருக்காரு, அம்மா ஒரு பக்கம் செல்ஃபோனை பார்க்காங்க. புள்ளக்காடு ஊரா ரூம்குள்ளே வந்துட்டு வரவே மாட்டேங்க. எல்லாம் செல்ஃபோன், ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை பிடுங்கிட்டே அப்படியே பாஞ்சிருவாங்க. ஆமாம், அவ்வளோதான் மேட்ரு. இப்போது இந்த விஷயத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்களை பூரா பதிலாக சொல்லுங்கன்னு சொன்னோமா, எல்லாரும் செல்ஃபோனை பார்த்துட்டே தான் பதில் சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கோம்னா 4 பேர்ட்டையும் 4 ஃபோன் வச்சுட்டு எல்லாரும் அவங்கவுங்க ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போல்லாம் பேசுறது யாரும் நம்மக்கிட்ட டைமும் அதிகமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க பேசுறதுக்கு. உறவுகள் வந்தாலுமே கொஞ்ச நேரம் பேசிட்டு எல்லாருமே அவங்கவுங்க செல்ஃபோன் எடுத்துட்டு ரூம்ல போய் முடங்கிடுறாங்க. கீழே குனிஞ்சு ஃபோனை பார்த்த மாதிரியே தான் போகிறோம். கீழே குடி இருக்கான்னு தெரியாது, எது இருக்கான்னு தெரியாது. அதாட்டு மக்கள் வாட்டு போய்கிட்டே இருக்காங்க. நம்ம ஃப்ரீயா இருக்கணும்,
பிள்ளைங்க நம்மளை தொந்தரவு பண்றாங்கன்ற ஒரு காரணத்தினால நம்ம மொபைலை கையில கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கோம். நம்ம புள்ள கண்ணு கட்டு போமே, படிப்பு தானே முக்கியம், படிங்கன்னு சொன்னால் அதை காதில் வாங்க மாட்டாங்க. இந்த ஃபோனே வந்தது ரொம்ப குடும்பத்துக்கு சிக்கல், பிள்ளைகளுக்கும் ரொம்ப தொந்தரவாக இருக்குது. மொபைல் மூலமாக நிறைய மாணவர்கள் இன்றைக்கு அதில் மூழ்கி போயிட்டு தேவையில்லாத சில வீடியோக்களை பார்த்துட்டு அவர்களுடைய வாழ்வையும் கெடுத்துக்கிறாங்க. வாங்க விளையாடலாம் சொல்லிட்டு பசங்களுக்கு ஒரு சொப்பு சாமான் வாங்கி கொடுத்து அதுங்களுக்கு சோறாக்கி இதுவும் பண்ணிங்கன்னா அது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ரிலேட்டிவ் வீட்டுக்கும் வந்து நம்ம நேரில் போய் பேச டைம் எடுக்க மாட்டேங்கிறோம். செல்ஃபோன்லேயே பேசிட்டு வச்சிடுறோம். இதை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டாலே நம்ம வந்து நிறைய குழந்தைய கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது இருந்தால் தான் சாப்பிடவே செய்யுதுங்க. என்ன பண்ணுறது? அது நம்ம வீட்டில் இருக்க கணவரே நம்மளுக்கு அப்படிதான் பண்ணுறாரு. அவர் பாட்டி செல்லில் படம் புது புது படமாக ஏற்றி வச்சுட்டு பார்ப்பாங்க. செல்பேசியினுடைய பழக்கம் அதிகரித்ததன் விளைவாக நாம் வந்து மானுட உறவுகளுக்கு இடையிலான அந்த பழக்க வழக்கங்கள், தொடர்புகள் மற்றும் அதனுடைய உறவு நிலைகள் எல்லாம் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்புகள் ரொம்ப அதிகமாகி இந்த மொபைல் ஃபோனோட தீமைகள் வந்து ரொம்ப தலை தூக்கி அதிகமாக நிற்குது. முதல்ல வந்து நம்ம வெளியில போய் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனில் வீடியோ கேம் விளையாடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து வெளியில போகிற ஒரு இதே இல்லாமல் போச்சு. நமக்கு எது சரியானதோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும், தேவையில்லாத வந்து புறந்தள்ளிடணுங்கிறது என்னுடைய கருத்து. செல்போனை முறையாக பயன்படுத்தினா அதை விட ஒரு சிறந்த கருவி வேறு எதுவும் கிடையாது. இது வரைக்கும் தர்பாரில் பார்த்த விஷயங்கள் எப்படி பிடிச்சிருந்தது இல்லையா? கண்டிப்பாக அடுத்த தர்பாரில் இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அப்படியே உங்கள்கிட்ட இருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களின் வணக்கம் மக்களே.